நாங்க கோயிலுக்கு போனப்போ எங்க பைக் பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அப்போ சார் தான் அவர் பைக்ல இருந்த பெட்ரோல் எடுத்து கொடுத்தாரு. நாம மனசுல நினைக்கிறதுக்கு இவ பதில் சொல்றா. இவன் என்ன குட்டைய குழப்ப போறானோ தெரியலையே எனக்கு. இவங்க 2 பேரும் ஏன் அவரை பார்த்ததும் இப்படி தடுமாறுறாங்கன்னு தெரியலையே. அவங்க ஃப்ரெண்டு நமக்கு பழக்கமானதுனால அவங்கள பத்தி சொல்லிடுவாரோன்னு பயப்படுறாங்களோ என்னவோ. சரி சொல்லுங்க சார், என்ன ஸ்வீட் வேணும், எப்ப வேணும், எவ்வளவு வேணும்? சார் எனக்கு இல்ல சார், என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு வீட்டோட கிரக பிரவேசம் இருக்கு, அதுல பந்தியில போடணும்னு கேட்டாங்க. நான் அவங்க கிட்ட உங்களோட ஸ்வீட்டை பத்தி சொன்னேன். என்னைய ஆர்டரை போட்டு வாங்கி கொடுக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளவு ஸ்வீட் வேணும்? ஒரு 1000 பீஸ் வேணும். அடுத்த வாரம் சனிக்கிழமை ஃபங்க்ஷன், காலையில 6 மணிக்குள்ள கொடுத்தா போதும். பண்ணிடலாம்ல? கண்டிப்பா கொடுத்துடலாம். என்ன ஸ்வீட்டு என்ன விலைன்னு எனக்கு லிஸ்ட் அனுப்பிட்டீங்கன்னா நான் உங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். உங்க நம்பர்ல எனக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுங்க, நான் எல்லாத்தையும் உங்க நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். என் நம்பர் நோட் பண்ணிக்கங்க. இல்ல சார் தேவையில்ல, உங்களோட நம்பர் என்கிட்ட இருக்கு, எப்போவாது யூஸ் ஆகுமேன்னு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இருங்க சார், என்னோட போன்ல இருந்து உங்களுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறேன். வந்துருச்சு. சரிங்க சார், நான் எல்லாத்தையும் உங்க நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். சரிங்க சார், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் சிவா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு கிளம்புறேன். சரி சரிங்க வா அர்ஜுன். என்ன சிவா எப்படி இருக்க? வா கொஞ்சம் ஃப்ரீயா வெளில போயிட்டு பேசுவோம்.